1/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். இல்லைன்னா 2 வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு மல்லி இலை கொஞ்சமாக போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டோன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஒரு சப்பாத்திக்கு எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி குருமா செஞ்சுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம இது கூட காரத்துக்கு மசாலாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் ஆட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டால் போதும். சூப்பரான ஒரு குருமா ரெடி ஆயிரும். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு விட்டுக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகின பிறகு இதில் நான் 2 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த முட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுட்டா சூப்பரான முட்டை குருமா ரெடி சப்பாத்திக்கு.